சாதனையாளர்களா மாற்றும் இந்த மேடையில அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை உங்க முன்னாடி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்க எல்லார் மனசையும் கவர்ந்த ஜூனியர் சீனியர் இந்த வாரம் வித்தியாசமான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. So I happily welcome you all to Ramraj Romex Bunions and Junior Senior powered by Lakshmi Ceramics, bringing life to life, Rajkam Builders Homemaker with Trust and Chinese Premium Wear for men and women. So my juniors and seniors, are you guys ready for today? Super, ஒரே ஜோஷோட இருக்காங்க. So இதே சூட்டோட நம்ம ஜட்ஜஸை கூப்பிடலாம். Let's welcome the beautiful ladies கண்ணழகி மீனா and sweet ரச்சிதா. வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மேம்? இவங்க பண்றது எப்பவுமே எல்லா நேரத்துலயும் ஸ்பெஷலா தான் இருக்கு. ஸோ இந்த வாட்டி தெரியல இவங்க என்ன பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஓகே. ஸோ ரச்சிதா, வாட் அபவுட் யூ? ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது எப்போவுமே ஜஸ்ட் இன்வால்வ் ஆகி நடிங்க. அண்ட் நிறைய டீம்ஸ் வந்து சோலோவாகவே நடிச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ் கிட்டேருந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜட்ஜஸ் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அந்த டைமிங் காமெடி, அந்த பஞ்சஸ் கூட ஸ்மைலிஸ் ஏற்றிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் அதை பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். ஓகே, ஸோ நல்ல விஷயத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரையும் ஒரு எனர்ஜி பேப்பர் மாதிரி கொடுத்துருக்கீங்க நீங்கள் ரச்சிதா. தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ளீஸ் டேக் எ சீட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் வாரம் நம்மளுடைய ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? எனி கெஸ்ஸஸ்? சரி, நானே சொல்கிறேன். இவருக்கு வந்து பல பரிமாணங்கள் இருக்கு. ஹீஸ் அன் ஆக்டர், பல குரல் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சமீபத்தில் ஜீ தமிழில் நடந்த ஒரு பட்டிமன்றத்தில் இவர் நடுவராக கூட இருந்திருக்காரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் ஜீவா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஜூனியர் சீனியர். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ப்ரோக்ராம் எங்கள் அம்மா வந்து இந்த பர்டிகுலர் ஷோ வந்து ஒவ்வொரு சீசனாக பார்த்துட்ருக்காங்க ரெகுலராக. அவங்க பெரிய ஃபேன் இந்த ஷோவுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பல குரல் மன்னன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்துட்டீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வாய்ஸில் ஏதாவது ஒன்று பேசி இங்கே வந்து இருக்கும் குழந்தைகளை, கலைஞர்களை, நம்ம பெரிய நைனிகா மீனா மீனாஜி அவங்கள அண்ட் ரக்ஷிதா, கிக்கி எல்லாருக்கும் இந்த வந்து நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே வரேன். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நிறைய ஜூனியர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகிறதுக்கு இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் வந்துட்டு அது வந்து வெறும் என்டர்டெய்னிங் மட்டும் இல்லை, அதில் நிறைய வந்துட்டு அவங்க வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸும் கலந்து அவங்க செய்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தொடர்ந்து செய்யணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு நல்ல வழிகாட்டுற ஒரு ஸ்கிட், ஒரு நாடகங்களை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவா. தேங்க்யூ. சிட் பேக் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. ஸோ நம்ம கண்டஸ்டன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தயாராக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்கிட், அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க கபாலி கான் கிளப். கபாலி கான் கிளப். லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல. அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. கானா கத்துக்க வந்தேன் நானு உங்க வீட்டுல. பெட்ரோல் இல்லாத
தாராட்டம் நின்ன ரோட்டுல. எதுக்கு ஃபீல் பண்றேன்? லெட்டர் எதுக்கு? நேராவே சொல்லிடுறேன். ரச்சிதாங்க, உங்க மனசை கொஞ்சம் பிச்சு தாங்க. என்ன பக்கத்துல உங்க அக்கா இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? கவலையே படாதீங்க, அவங்க கிட்ட நைனிகா போட்டோ காட்டி கவுத்துறேன். இப்படி அழகான பொண்ணுங்க இருக்கிற இடத்துல என் மச்சான் இருந்தாவனுமே. மச்சான், மச்சான் சந்தோஷ், நலந்தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா. ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா, ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா, ஐயோ ஐயோ ஆத்தா அவ முறைச்சு முறைச்சு பார்த்தா, ஐயோ ஐயோ ஆத்தா அவ முறைச்சு முறைச்சு பார்த்தா. மேடம் பாத்தீங்கல்ல என் மச்சான, இன்னைக்கு வேலைக்காரி லீவுன்னு எவ்வளவு அழகா அவனை வீடு திறக்கிறான் பாத்தீங்களா? ஆமா, எங்க உங்க அப்பா? ஆளையே காணோம். வீடு அமைதியா இருக்கும் போதே தெரியல, அவர் தூங்கிட்டு இருக்காருடா. ஓஹோ. அவர் வரத்துக்குள்ள போயிடலாம். ஐயோ, என்னாச மைதிலியே என்னை நீ காதலியே, என்னாச மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானானே, தன்னை தரணானே தானானே. தம்பி, என் மூஞ்சில இருக்கிறதா டாடி, மார்ச்சரியில் இருக்கும் பாடி, நான் தாண்டா உன்னோட டாடி. அப்பா நீங்களா? அப்ப இல்ல, இப்ப இல்ல, எப்பவுமே நான் தாண்டா உன்னோட டாடி. ஏய், கோயில்ல இருக்கும் கோயில் மணி, செந்தில எப்பவுமே அடிக்கிறது கவுண்ட மணி. நான் தாண்டா அந்த கான்செப்ட்ல சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுப்பிரமணிய. இன்னைக்கு எனக்கு பிடிச்சிச்சுரா 7 ரசனே. மச்சான் டான்ஸ் கிளாஸ் டைம் வச்சு வா போலாம். டேய், நான் ஒருத்தங்க பேசினே இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? இங்க வா. அங்கிள், நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க போறோம்னா டான்ஸ் மாஸ்டர் சாவுக்கு தான் போய் டான்ஸ் ஆடணும். வாடா. அட்டை கட்டிக்கிறோம் ஐயோ. தினேஷ், இந்த மோனே சந்தோஷம். விட மாட்டான், போடா டேய். நான் உன மியூசிக் கத்துக்க சொன்னா நீ என்னமோ டான்ஸ் கத்துக்கிறன்னு போறியாடா? அதுக்கு என்னடா அர்த்தம்? எனக்கு மியூசிக் வராதுப்பா. ஏன்பா வராது? ஏன் வராது? மாசம் மாசம் உனக்கு ஒரு காதல் வரும், ஏன் உனக்கு மியூசிக் வராதா? ஏன்? அப்பா, நான் டான்ஸ் கத்துட்டு போய் டான்ஸ் ஆகணும் ஆசைப்படுறேன், ப்ளீஸ். ஏன்பா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ சின்ன வயசா இருக்கும் போது பக்கத்து வீட்டு பாப்பா தின்னுட்டு இருந்த முட்டாயை கேட்ட, அவன் அப்பா என்ன அடிப்பான்னு தெரியும். அடிச்சாலும் பரவாயில்லன்னு உனக்கு அவன் புடிங்கி கொடுத்தம்பா. ரோட்ல போற நாயை புடிச்சு கொடுக்க சொன்னேன், அது என்ன கடிக்கும்னு தெரியும். கடிச்சாலும் பரவாயில்லன்னு உனக்கு அவனை புடிச்சு கொடுத்தம்பா. இவ்வளவு ஏன் மீடாம இவன் ஆம்பளை பிள்ளையா பிறந்துக்கிட்டு படிச்சா லேடிஸ் காலேஜில் தான் படிப்பேன் என்கிட்ட ஆட்டம் பிடிச்சா. நான் சும்மாவா இருந்தேன்? போய் அட்மிஷன் கேட்க கியூல நின்ன, அந்த பிரின்சிபல் என்ன செருப்பால அடிப்பான்னு தெரியும். அடிச்சாலும் பரவாயில்லன்னு கியூல நின்னப்பா இந்த அப்ப. எனக்கு தெரியாதா உன்னை நான் என்ன வாக்கணும்னு? அப்பா, பைக்ல யாரு ஃபர்ஸ்ட் போற முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராத முக்கியம். என்னப்பா அப்பா கிட்டே டயலாக் பேசுற? நல்லா ஸ்கிரிப்ட் பேப்பர்ல நல்லா பேசுவேன். ஏய் சந்தோஷ், உனக்கு மியூசிக்கை நான் சொல்லி தரேன்டா. ஏய், மியூசிக்ங்கிறது ஈஸியான விஷயம். எல்லாரும் வாத்தியத்தால தான் இசை வாசிப்பாங்க, ஆனா உங்க அப்பா வாயாலே வாசிப்பேன். இப்ப பாரு, தகர தகர தகரா தகர தகர தகரா தகர 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 தகரா 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 தங்க தகர 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 தகரா. இப்படியே பண்ணா எவனும் கவனிக்க மாட்டான். நம்ம அடுத்த ராகத்துக்கு போனோம். ரங்க ரகர 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 ரங்க ரகர ரகர ரகரா 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 ரகரா. என்னடா, ஏதாவது உங்க அப்பா வாயில சங்கு சக்கரை விட்டானா? சங்கு சக்கரை கத்திருக்கிறான். சந்தோஷ், அது ஒண்ணும் இல்லடா. உங்க அப்பாக்கு அந்த காலத்துல இசை வாத்தியம் வாங்கறதுக்கு காசு இல்லப்பா. அதனால கிடைக்கிறதெல்லாம் தட்டுவேன். சாப்பிடுற தட்டை தட்டுவேன், அடுத்தவன் முதுகுல தட்டுவேன், படிக்கிற பெஞ்சில தட்டுவேன். இவ்வளவுயா, நடுராத்திரி அடுத்த வீட்டு கதவை தட்டுவோம்.
அதுலயே ஒரு இசை இருக்கு, அதுலயே ஒரு இசை இருக்கு. தட்டும் போது ஒரு இசை, நான் தொட்டா எல்லாத்துல இருந்து ஒரு இசை. ஏய் சந்தோஷ, அவனை வந்து குனிய சொல்றா. அங்கிள் வாய். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்கிள் தெரியாதா, இதான் சந்தான பாடி லாங்குவேஜ். இப்ப பாரு டிஆர் பாடி லாங்குவேஜ். ஏய் एक दूसरे के लिए ए वकड़ ए गिल्ले ए कुछ कुछ होता है. சரா சந்தோஷ, சரி என்னமோ டான்ஸ்ங்கிறிய, அதை பாடு, நான் பாக்குறேன். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி பாதி நாம் பாதி அட்ட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்சம்மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா. எல்லாம் நிறுத்த சார், நிறுத்துங்க சார் பாட்டா. டேய் என்னடா ஆடுற, என்ன ஆடுற? உன்கிட்ட ஒரு நளினமே இல்ல. டேய் அந்த அரைச்சம்மா வரப்போமான்றப்ப அந்த இடுப்பு இருக்கலடா, இடுப்பு, அந்த இடுப்பை எப்படி ஆட்டணும் தெரியுமா? இப்ப நான் ஆட்டம் பாரு சார். நீங்க பாட்டை போட்டுறாதீங்க சார், நான் ஒரு பொய்சன நின்னுக்கிறேன் சார். இப்ப போடுங்க சார் பாட்டா, இப்ப போடுங்க. அரைச்சம்மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா. ராமங்கரைய கேட்போமா உள்ள வளைச்சி பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. இப்படி ஆடணும்டா சந்தோஷ. உனக்கு டான்ஸ் எல்லாம் செட் ஆகாதுப்பா. உனக்கு ஒரு புது ராகம் உன பிடிச்சி வச்சிருக்கேன் சார். ஏதாவது பொண்ணுங்க உன பத்திரமா பாத்துங்க சார், இல்ல நான் விட்டுட்டு ஓடிடுவான் மேம். நீ இங்கே நில்லுப்பா, அந்த ராகத்தை நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ போற போக்கு பார்த்தா உங்க அப்பா உனக்கு நல்ல பாட்டு தெரிஞ்ச பொண்ணு தான் கட்டிய பாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மொட்டை மாடியில் உட்காந்து நல்லா ஜாதகம் பாருங்களா. ஜாதகம் இல்லடா, சாதகம். அப்படியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஏத்த மாதிரி அழகா அம்சமா டான்ஸை தானே கொண்டாடி வருவா. என்ன இவன்? ஒரு பொண்ணு இடிச்சதுக்கே இப்படி ஊதுட்டான். ஐயையே. தூக்கி விடுறா. இது வேறயா? ஏந்திரா டேய் தம்பி, மச்சான் காட்டு. ஏதோ ஐயோ கட்டி வச்சிரா. என்ன மச்சான் இப்படி வீங்கி இருக்குது? வாடா வா, யானை முட்டுச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வா. ஹலோ கட்டக்குட்டு சார். உனதான்டா. என்ன என்ன அடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க? ஹலோ, நான் பொண்ணுங்கிட்ட பேசுறது இல்ல. நான் சாதாரணமா பேசினா கூட பிரச்சனை இல்ல முடியுது. வாடா. ஹலோ பாஸ், ஒரு தடவை முட்டுட்டு விட்டா கொம்பு முளைக்கும்பா, தெரியாதா? முளைக்கிட்ட விடு, பொண்ணு மாதிரிதான் இல்ல, அட்லீஸ்ட் மாடு மாதிரியா சுத்திடுது. இப்ப நீங்க வந்து முட்டல, நானே வந்து முட்டிடுவேன். கன்ஃபார்ம் மாடாயிட்டா. என்னடா இந்த கருமத்தை இவ்வளவு நேரம் பார்த்துன்னு இருக்க? டேய் தெரியவே எனக்கு கொம்பு முளைக்காது. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் டான்சரா இருக்கேன். எங்க சாவ வீட்லயா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் a western dancer. நான் கூட தான் ஈஸ்டர்ன் டான்சர். டேய், சந்தான கேரக்டர் போட்டு என்ன வேணா கலாய்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? மவனை ஆளதான் செஞ்சுவேன். என்ன நான் பவித்ரா வந்து மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா? கோபப்படாதயா. டான்ஸ் ஆடுவியா? சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். எப்படி இருந்த என் மனசு அடி இப்படி மாறி போகிறது? உன் கண்களில் என்ன காந்தம் இருக்கிறதா? எப்படி இருந்த என் வயசு அட இப்படி மாறி போகிறது? உன் சொற்களில் என்ன சக்கரை இருக்கிறதா? டேய் சந்தோஷ், யாருடா அந்த பொண்ணு? அப்பா, இவதான் ஆசினி, நான் லவ் பண்ற பொண்ணு. இவ்வளவு மாதிரி டான்சர் தான். டேய் மூடிட்டு இருடா.
டேய் சந்தோஷ், அவெல்லாம் ஏன்டா? நான் உனக்காக பாட்டு பாடுற பொண்ணா பார்த்து வச்சிருக்கேன்டா. நீ என்ன இவ கூட சேர்ந்து சுத்துற? அப்ப காதல் நம்ம தேடி போக கூடாது, அதுவா தேடி வரணும். இதான் வந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுக்கு போது நான் ஏன் லவ் பண்ணணும்? டேய் அததான்டா நானே கேட்கிறேன், அததான் நான் கேட்கிறேன். உலகத்துல எவ்வளவோ பொண்ணு இருக்கும் போது இவளை போய் காதலிக்கிறீங்களா சந்தோஷ்? அவ மூஞ்ச பாருடா, மார்க்கெட்ல கொய்யாக்கா விற்கிற ஆயாக்க மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கா. இவளை போய் காதலிக்கிறீங்களா சந்தோஷ்? என்ன சந்தோஷ், எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் போற சந்தோஷ். ஏன் ஆசினி ஒரு நிமிஷம். அப்பா இவன் நம்ம வீட்ல ஒரு மாசம் இருக்கட்டும், அவர் கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். எது பைத்தியமா? ஏய் அவளை போக சொல்ல. அப்பா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் மை லவர், மை லைஃப். என்னப்பா அப்பா கிட்ட இங்கிலீஷா? சோ ஐ அப்ஜெக்ஷன் ஆஃப் த கண்டிஷன், த கன்ஸ்ட்ரக்ஷன், த சொல்யூஷன் இன் an emotion. அப்பவே போயிருந்தேன்னா இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய வந்திருக்குமா? போய் சொல்லப்போ. ஆசினி உங்களுக்கு நல்ல மர்மலாப்பா, நல்ல டான்ஸ் கூட ஆடுவா, வேணா பாருப்பா. என்னது டான்ஸ் ஆடுவாளா? எங்க ஆடுக பார்க்கலாம். டேய் டான்ஸ் ஆடுவாளாண்டா. நல்ல குடும்பம்டா. பையன் லவ் பண்ற போட்டு டான்ஸ் பார்க்கறதுக்கு அப்பா எவ்வளவு ஆர்வம் பார்க்கறா பாரு. சார் நிறுத்துங்க சார், பாட்ட நிறுத்துங்க, நிறுத்துங்கறல்ல. டேய் ஐயாம்மா குத்து டான்சர் பாட்டுக்கு ஆயாம்மா குத்து டான்சர் மாதிரி ஆடின்னு இருக்காடா. இவளை போய் டான்ஸ் இருக்கிறாடா. டேய் அவளதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா. அவளை போக சொல்லு. அப்பா நான் சொல்ல கேளுங்க. டேய் நான் சொல்றத நீ கேளுடா. ரெண்டு பேருமே நான் சொல்றத கேளுங்கடா. யாரு நல்லா டான்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடலாம் தான் நான் வந்தேன். பட் நான் இப்போ போறேன். அங்கிள் நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அவரே வந்ததுல எல்லா எல்லாரும் தப்பா தான் பேசுறீங்க. கிளம்பு. இப்ப நாம தப்பு செஞ்சுட்டு போறா. ஆசினி நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன இருந்துச்சோ அது இப்ப இல்லப்பா. ஆமாப்பா இல்ல, ஆமா இல்ல, பீரோல 15 சவர நகை வச்சிருந்தேன்பா. போகும்போது ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாப்பா, போகும்போது ஆட்டைய போட்டுட்டு போயிட்டா. நான் அத சொல்லலப்பா, அவ வரும்போதே சந்தோஷம் இருந்தது, இப்ப எதுவுமே இல்லப்பா. டேய் சந்தோஷ், அது எல்லாமே உன் நல்லதுக்கு தானடா செஞ்ச. செஞ்சீங்க, நான் உனக்கு ட்ரம்ஸ் வாங்கிட்டாலும் சொன்னீங்க, நானும் ஆசையா இருந்தேன். ஆனா உனக்கு என்ன ட்ரம்ஸ்னு தோலை தட்டி சரி தந்தீங்க. மியூசிக் வாசிக்க சொன்னீங்க, நான் வாசிக்கும் போலாம் வாயால சத்தம் போட்டு அதை மொக்க பண்ணீங்க. ஊரே சிரிகள் பண்ண. அங்கிள் அங்கிள் என்ன பாக்கெட்ல நிறைய சில்லறை வச்சுக்கிறீங்களா? என்ன உழுதுற கூடாதுன்னு பூச்சியில உக்காந்தீங்க. சசிகுமார் நடிச்சது குட்டி புள்ளி எனக்கு வந்துருச்சுடா நெஞ்சு வலி. நெஞ்சு வலிய கூட சம்பந்தமே இல்லாம ரைவிகா சொல்ல உங்களால மட்டும்தான் அங்கிள் முடியும். சந்தோஷம் அப்பா செத்து கிடக்குறான். உருவா நடிக்கிறான்டா அவன். டேய் உடுப்பா சந்தோஷம் உடு, என்ன மன்னிச்சிரு. உன் நல்லதுக்கு உன் நல்லதுக்குன்னு சொல்லி உன்னடா இப்படி கெடுத்துட்டேனேப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஒரு மியூசிக் டைரக்டர் ஆவ. நீ ஆசைப்பட்ட பொண்ணு கூட நானே உன்னை சேர்த்து வச்சிடறப்பா. எங்க அந்த பொண்ணு? நான் வந்துட்டேன். சொன்னோடனே வந்துட்டியாமா? டேய் மச்சான் நீயும் ஃபெயில் ஆயிட்டியா? என்ன அங்கிள் நீங்களும் தெரிஞ்சிட்டீங்களா? அப்புறம்டா கிளைமேக்ஸ் தான். டேய் யார் சொல்றா கிளைமேக்ஸ்? நான் தான் சொல்லணும் கிளைமேக்ஸ். இது அழகான கிளைமேக்ஸ், இது ஆக்ரோஷமான கிளைமேக்ஸ், இது ஆர்ப்பாட்டமான கிளைமேக்ஸ், இது ஆரவாரமான கிளைமேக்ஸ், இது அமத்தலான கிளைமேக்ஸ், கோட்டை எடுத்த கிளைமேக்ஸ். அங்கிள் அனைவரும் கை கோட்ட கிளைமேக்ஸ். ரெண்டு பேரும் அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ். சீரியஸா ரெண்டு பேரும் பின்னி பெடல் எடுத்துட்டீங்க, செம்மையா பண்ணீங்க. ஓகே, சோ மீனா மேம் பயங்கரமா சிரிச்சீங்க.
10 ஸ்மைலிஸ் தான் கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம்? அது கொடுக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லாஃபிங். ஐ forgot. நான் மார்க் போடுறதுக்கே மறந்தாச்சு அதுக்கப்புறம். ஆமா, எனக்கு சிரிச்சு எங்கெல்லாம் வலிக்குது. அட்டுல் அண்ட் பவித்ரா, செம கோஆர்டினேஷன், செம பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி Pavitra, you're going to become, I can see, என்ன சொல்றது, வளரும் ஒரு ஹீரோயின். Thank you, ma'am. I can see that. சேம் இதே மாதிரி தான் I was telling about சிவகார்த்திகேயன், அவரும் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ என் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும், நீங்களும் நல்ல பெரிய ஒரு ஹீரோயினா வருவீங்க. And Atul, you were also very sweet. Correct and the comments and the correct and the expressions and the counter dialogues ரொம்ப நல்லா இருந்தது. ரெனிஜோ, உங்க ஒவ்வொரு டயலாகும் ரைமிங் தான். அது எப்படிங்க ஞாபகம் வச்சீங்க அத்தனை டயலாக்ஸ்? எங்க மாஸ்டர் தான். எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க? அவர் என்ன விட அதிகம் அவர் தான் பிராக்டிஸ் பண்ணாரு. அதனால பட் ஆனால் அவ்வளோ டயலாக்ஸும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதுவும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸோட டிஆர் சார் மாதிரியே நீங்கள் பண்ணது ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெய்னிங் ஸ்கிட் ஐவ் கம் அக்ராஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட் ஐ குடன்ட் ஸ்டாப் லாஃபிங். இட் வாஸ் ஆசம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய மார்க்ஸ்? கொடுத்திருக்காங்க மீனா மேம். கிரேட் ஜாப் கைஸ். இப்போ ரச்சிதா, நீங்க 22 ஸ்மைலிஸ் கொடுத்திருக்கீங்க. ஹவ் வாஸ் இட்? எஸ், ரொம்ப நல்லா இருந்தது. பவித்ரா, நீ வந்து மல்டி டேலண்டட் பொண்ணுமா. உங்க 2 பேரும் நீங்க ஸ்டார்ஸ். நீங்க கொஞ்சம் சைடில் இருங்க, உங்களுக்கு அப்புறமா பேசலாம். ரெனிஜோ அண்ட் ராகுல், வாட் அ காம்பினேஷன். யா, அமேசிங். ரியலி இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ட் நல்ல எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்படியே பண்ணுங்க அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில். சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஜீவா எப்படி இருந்ததுங்க? ரொம்ப சூப்பராக பண்ணாங்க எல்லாருமே. அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த நர்வஸே இல்லை. ஸ்டேஜில் இருக்க ஒரு ஃபீல். நாங்களும் நிறைய ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு பெரிய ஸ்கிட் இவ்வளோ டியூரேஷன் வந்து பண்ணுறது வந்து அதுக்கு அந்த ஸ்பான்டினிஸோட ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அந்த பவித்ராவோடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து அப்படியே ஜெனிலியாவே கண்ணில் தெரிஞ்சுது. அண்டு நம்ம சிம்புவோட அர்ஜுன் அவரோட என்ட்ரி வந்த ஒரு ஃப்ளோரில் அந்த மூமெண்ட் போட்டோன்னா வந்து சொன்னார், வேலைக்காரங்க வரல அதனால் அவரே டான்ஸ் மூமெண்ட் போட்டு தொடச்சிட்டு. அவருடைய நம்ம டிஆர் சார் கெட்டப்பில் என் பையன் வந்து காலேஜில் தான் சேரணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் லேடிஸ் காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்றான். அந்த பஞ்ச் வந்து ரொம்ப அல்டிமேட். நான் ரொம்ப சிரித்த ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ரலாக எந்தெந்த விஷயங்கள் நான் ரொம்ப ரசித்தேன்றது மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். பட் ஓவராலாக வந்து ஸ்கிட் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர். ஸோ இந்த வாட்டி நீங்க 47 ஸ்மைலிஸ் வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் 50 வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கணும். ஓகே, நான் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. நான் ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட், நம்ம அடுத்ததா பார்க்க போற ஆக்ட் என்னன்னா, நம்ம மீனா மேம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா நடிச்ச சூப்பர் டூப்பர் பம்பர் ஹிட் படம் எஜமான் படத்தை தான் இங்க ஸ்பூஃப் பண்ண போறாங்க. ஸோ எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க கேக்ரான் மேக்ரான் கம்பெனி. கேக்ரான் மேக்ரான் கம்பெனி. அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. லீட்ரே, ஏண்டா இது ஒன்றும் 8 பட்டி ராசா இல்ல லீட்ரே. எஜமான் டே, அது எனக்கும் தெரியும்டா வெளிப்பொறிக்கு. இந்த பாட்டுக்கு நான் ஆனாதான் நான் நெப்போலியன் கேரக்டர்னே தெரியும். அங்கே உட்காந்துருக்குது என் மாமன் பொண்ணு வைத்தீஸ்வரி தானே? சரியா தெரியல லீட்ரே, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? ஏன்டா பூனைக்கண்ணா, அந்த சாக்கில் மீனா மேடமை க்ளோஸில் போய் ரசிக்கலான்னு பார்க்குறியா? உன் நொண்டி சாக்கலாம் எனக்கு தெரியாதா? டேய்,
ஊர்ல எலெக்ஷன் நடக்குது, எல்லா பயிலும் எனக்கு தானா ஓட்டு போடுறாங்க. அதான் இல்ல சி, உங்க மூஞ்ச பார்த்துட்டு ஒருத்தன் கூட ஓட்டு போட வரல. 38 பட்டியலையும் ஒரு ஈக்காக்க கூட இல்லைன்னா பாத்துக்கங்களேன். அதெல்லாம் நீயே பிடிச்சி தின்னுட்டியா? அட இல்ல லீடர், பொதுவா நம்ம மனுஷங்க தானே போஸ்ட்ல சாணி அடிப்பானுங்க. ஆமா. ஆனா அந்த மாடே வாண்டடா வந்து சாணியை போட்டு உங்க உங்க பர்டிகுலரா உங்க மூஞ்ச டிஷ்யூ பேப்பர் நட்டு தேய்ச்சி போகுது லீடர். ஊர்ல உங்களுக்கு அவ்வளோ மரியாதை. டேய், இதுக்கெல்லாம் காரணம் அந்த வானவராயன் தான்டா. எங்கடா அவன்? எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். எஜமா அவ சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்பிருந்த பூமி வாடவராய போட்டுக்க. இப்போ பாடுறா டேய், வாடவராய அகைன் போட்டுக்க. கீழே விழுந்த டவலை கையால் எடுக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே இல்ல. டேக் இட். இது அப்படி இருக்க. டேய் வானவராயா, என்னடா ஊர்ல ஒருத்தனை எனக்கு ஓட்டு போட வேணாம்னு சொன்னியாமே. டேய் ஏன்டா? ஐயா, எங்க ஊருக்கு கேர்ள்ஸ் காலேஜ் கட்டி தர சொல்லி நாங்க 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். நீங்க கட்டி தரல. ஐயோ, எங்க ஊரு தியேட்டர்ல நயன்தாரா படம் போட சொல்லி நாங்க 15 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கும் நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதான் நான் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லிட்டேன். டேய் வானவராயா, என்ன அவமானப்படுத்திட்டீல. கல்யாண வீடா இருந்தா அங்க நான் தான் ஐயரா இருக்கணும். இளவு வீடா இருந்தா அங்கேயும் நான் தான். நீங்க வெட்டியானா இருப்பீங்களா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. வாயில தான் வந்துடும். அவரை அவமானப்படுத்த அவன் ஆத்துக்கு குளிக்க போகும்போது அவன் வெயிட் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சூப்பர். நீங்க இப்பெல்லாம் படி விக்கெட் தெரியுதா? நான் 4 வருஷமா குளிக்கிறதே கிடையாதுடா மச்சா. அவன் கண்டது கழியெல்லாம் செருப்புல மிஸ்ட்டு நேரம் இங்கே வருவான். அந்த மண்ணை எடுத்து நீ பொட்டு வைக்கிறியா? உன்னையெல்லாம் நான் தூக்க முடியாது. நீ வந்து மாமா, அப்பாவை நாய் கடிச்சிருச்சு, உடனே வீட்டுக்கு வாங்க மாமா. வைத்தீஸ்வரி, 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 வரும்போது அந்த துண்டை எடுத்துட்டு வா. ஆமா, யார் மாணி? மாமா, நான் தான் உங்க மாமன் பொண்ணு வைத்தீஸ்வரி. அடி பாவி, ஒய்யாபுரிக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி இருக்க. நீ வைத்தீஸ்வரியா? அதை விடுங்க, உங்களுக்கு ஆசையா சீடை பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு மாமா. சரி, போய் எடுத்துட்டு வா. வெக்கப்படாம சாப்பிடு மாமா. அம்மா, நான் உனக்காக விஷத்தை வேணாலும் குடிக்கிறேன், தயவு செஞ்சு வெக்க மட்டும் போடாதம்மா. உட்காந்து சாப்பிடு மாமா. சீரியல் ஆட்டோமா, சாப்பிடலாமா வேணாமா? உங்க பேர்ல உப்பு இருக்கா? ஆமாண்டி, பேஸ்ல உப்பு போடுங்க, அதே பேச தூக்கி சோத்துல போட்டு தின்னுங்க. பெருசா மயக்கு தூக்கிட்டு வந்துட்டான் போடி. மாமா, உங்க பல் ஸ்ட்ராங்கா இல்ல. ஆமா, என் பல்லு ஸ்ட்ராங்கா இல்ல, சிமெண்ட்டும் ஜல்லியும் கொட்டி ஸ்ட்ராங் பண்ணி விடுறியா? இதால பல்லு வலிக்கு மாமா. ஆளும் வேணும் பள்ளி குருதி, நாளும் ரெண்டும் சொல்லி குருதி. இன்னும் 2 நிமிஷத்துக்கு மேல நான் உன் மூஞ்ச பார்த்தேன், சத்தியமா எனக்கு சாவு உறுதி.
ஒவ்வொரு நாளும் நீ பல்லு விளக்கும் போது உன் கண்ணுக்கு முன்னாடி என் முகம்தான் தெரியணும். இங்க ஒரு நாளே என்னால் உன் மூஞ்ச பார்க்க முடியல, வாழ்நாள் ஃபுல்லாவா? சரி, நம்ம பல்லு விளக்குனா தானே, அதை விளக்குறப்போ பார்த்துக்கலாம். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாலப்போல் ரெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. பதில் கேளு அடி கண்ணப்பா, நல்ல நாள் கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. டேய் இவன் எங்கடா இங்கே வந்திருக்கான்? ஏதாவது ஓசில சோறு போறாங்க தின்ட்டு போக வந்து அதுக்கு தாண்டா வருவான்ல. வாங்க மாமா வாங்க. என்ன 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? தனித்தனியா வந்தா அவன் மூஞ்ச பார்த்து பயந்துருவான், அதான் ஒண்ணா வந்திருக்கோம். ஆமா, என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு டே குனிடா, ஏன்டா இந்த வரி குதிரை மூக்கனை ஏண்டி வரீங்க? ஏன்னா உன்னை விட நான் வயசுல மூத்தவன். அப்ப டைரக்டா 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கடா. ஆமா மாட்டியா? படிப்புல வசந்தவன் நான். நடிப்புல வசந்தவன் நான். டேய் அன்புக்கு சொந்தக்காரனா தம்பி, அன்போட கொழுந்தியாளுக்கு சொந்தக்காரன்னா. மானத்துல பெரியவனா கோமணத்துல பெரியவனா. வைத்தீஸ்வரி 2ல 1 நீயே முடிவு பண்ணு. மாமா நான் உங்களுக்கு போட்டி வைக்க போறேன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். போட்டிக்கு நாங்களும் வரலாமா? டேய் டேய் ஏ எந்த போட்டியா இருந்தாலும் இந்த வல்லவராயன் தான் ஜெயிப்பான். போட்டி என்ன? யார் வெளியில இருக்கிற புளிய மரத்தை முதல்ல நொண்டி போய் சுத்தி வரீங்களோ அவங்க தான் எனக்கு புருஷன். இவ்வளவுதானா? இப்ப பாரு நான் போறேன்டா. நான் வரேன்டா. எப்படி போய் சுத்தி தொட்டுட்டு வரேன்னு பாரு. இப்போ பாருங்க. சுத்தி வந்துட்டேன். நம்ம தானே ஃபர்ஸ்ட். ஆமா நம்ம தான் ஃபர்ஸ்ட். வைத்தீஸ்வரி வெளியே இருக்க புளிய மரத்தை நான் தான் முதல்ல சுத்தி வந்தேன். எனக்கு தான் நீ. டேய் இவளே பார்க்க புளிய மரம் மாதிரி தாண்டா இருக்கா. எனக்கு தாண்டா வைத்தீஸ்வரி. எனக்கு இல்லையா? அப்ப எனக்கும் இல்லையா? மூடிட்டு வெளியே போங்கடா. ஒரு நாளும் உன்னை மறவாத நிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவாத நிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். டேய் வானாராயா கரும நின்னுகிட்டே தூங்குறான்டா. வெளிப்புறா என் அக்கா மேல கல்யாணம் பண்ணால நீ ஒன்றும் பெரிய இல்லடா. எப்பவுமே இந்த ஊரோட முதல் மரியாதை எனக்கு தான்டா. இந்த கிரீடம் எப்பவுமே என் தலைக்கு தாண்டா. யோ லூஸ் லீடர் கிரீடம் தலை அஜித் சார். நீ வந்து கை தட்டு வாங்கன்னா என்ன மொக்க பண்றியா? ஓ அந்த கிரீட தட்டு வந்து என் தலையில வை. சரி லீடர். ஐடா ஐயோ ஐடா ஐடா. இந்த பக்கம் வாஸ்தே சரி, அந்த பக்கம் போய் வைப்போம். டக்கு டக்கு டக்கு. இங்கிட்டு வந்துட்டியா? கரெக்டா வைக்கணும். ஐடா டேய் சம்புட்டா, ஒழுங்கு மரியாதையா இப்ப அந்த கிரீடத்தை என் தலையில வைக்கிற இல்ல
நான் உன்னை கொன்னுடுவேன். ஆமா வை வை. ஏற்கனவே கொண்டுருவாங்க. வச்சிட்டியா? ஃபீலே இல்ல. மெதுவா வைக்கிறியா? லீடரா ஆ லீடரா என்ன இப்படி ஆகி போச்சே? டேய் நாயா, சாரி லீடரா. கிரீடத்தை எனக்கு வைக்க சொன்னா அவனுக்கு வச்சிருக்கா? சாரி லீடரா, ஒரு பக்குவம் சொல்றேன். டேய் கல்யாண வீடா இருந்தா அட போயா, சும்மா சொன்னே சொல்லிட்டு நான் போய் டீ குடிச்சு வரேன், நீ பேசினே இரு. செம்பட்டா. டேய் எதமா அடா கிரீடம் தலைக்கு வந்தனால நீ ஒன்றும் பெரிய இல்லடா. கட்டுன பொண்டாட்டிய 10வது படிச்சு பாஸ் பண்ண வைக்க வக்கில்ல. உனக்கெல்லாம் முதல் மரியாதை. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலியே, சிறு பழிதாங்க கூடலியே, ஊருக்கு முன்னே உரை சொன்ன என்ன மாமா ஃபீலிங்கா? இரு. டாடி லூசு லூசு லூசு, நீ ஒழுங்கா 10வது படிச்சு பாஸ் பண்ணிருந்தா கண்டவளா என்ன எண்ணிகளாகிறா போடி. என்னை மன்னிச்சிரு மாமா, இந்த வாட்டி எப்படியாவது 10வது படிச்சு பாஸ் பண்ணிடுறேன். நான் தான் வைத்தீஸ்வரி டீச்சர்கிட்ட சொல்லி ஃபெயில் பண்ண சொன்னேன். அது தெரியாம ரெண்டும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு பாரு. லீடரா அப்படியே நான் ஒரு பக்குவம் சொல்லிடுறேன். டேய் கல்யாண வீடா இருந்தா லீடரா நான் வாயை மூடிட்டேன். அந்த பயம் இருக்கடா. நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன் மாமா, நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன். ஜட்ஜஸ் நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன். ஆடியன்ஸ் நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன். மாமா நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன். வைத்தீஸ்வரி, நீ 10வது பாஸ் பண்ணிருக்க. உனக்கு என்ன வேணும்? அந்த நிலா வேணுமா, இல்லைய செல்லம் பக்கத்து வீட்டு கலா வேணுமா, அந்த ஸ்டார்ஸ் வேணுமா, இல்ல அந்த வாடவே வேணுமா? என்ன வேணும் வைத்தீஸ்வரி, என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம் மாமா. மீனா மேமும் ரெச்சிமா மேமும் ஒரு 5 பாயிண்ட்ஸை கூட்டினா மட்டும் போதும். அது என் கையில இல்லம்மா, அது அவங்க போடுறத வச்சு நான் வேற என்ன கேளு. மாமா எனக்கு ஒன்றும் வேணாம் மாமா, ஒன்றும் வேணாம். ஒரே ஒரு வான்கோழி பிரியாணி மட்டும் போதும். அவ்வளோதானா? இப்போ போய் வாங்கிட்டு வரா? மாமா எனக்கு ஒன்றும் வேணாம் மாமா, ஒரே ஒரு தந்தூர் சிக்கன் மட்டும் போதும். சரி போய் வாங்கிட்டு வரேன். மாமா எனக்கு ஒன்றும் வேணாம் மாமா, 50,000 ஒரே ஒரு பட்டு புடவை மட்டும் போதும். சரி மாமா எனக்கு ஒன்றும் வேணாம் மாமா, 10 பவுன்ல ஒரு சின்ன செயின் மட்டும் போதும். அடி பாவி, ஒண்ணு வேணான்னு இந்த கோமணத்தை தவிர எதுவுமே இல்லாம பண்ணிடுவோம் போல இருக்கேடி. ஒழுங்கா நான் கேட்டதை வாங்கி கொடு. வைத்தீஸ்வரி, நீ 10வது பாஸ் பண்ணிட்ட, அதுக்காக நான் இதை ஊருக்கே விருது வைக்க போறேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ டே வல்லவராயா, என் பொண்டாட்டி 10வது பாஸ் பண்ணிட்டா, நான் ஊருக்கே விருது வைக்க போறேன், வந்து கொட்டிக்கிட்டு போ. இது அப்படி இருக்க அடிராக்கு முத்துராக்கு புதுரா குடிய சூட்டு. வைத்தீஸ்வரி, வைத்தீஸ்வரி, பாவி வைத்தீஸ்வரி, என்னாச்சு வைத்தீஸ்வரி? என்னை மன்னிச்சிடு மாமா, நீ இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுவேன் எனக்கு தெரியும். அது முழுசா பார்க்கற சக்தி இல்லை, அதான் முன்னாடி விஷயத்தும் குடிச்சிட்டேன் மாமா. அடி பாவி, ஒரே ஒரு ஸ்டெப்பை பார்த்துட்டு விஷத்தை குஸ்டியடி வைத்தீஸ்வரி. என்னை மன்னிச்சிடு மாமா, கடைசியா எனக்காக நீ 10வது படிச்சு பாஸ் பண்ணணும், சத்தியம் பண்ணு மாமா. அது மட்டும் என்னால முடியாது வைத்தீஸ்வரி. ஏடா நான் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வீக் வைத்தீஸ்வரி. சத்தியம் பண்ணு மாமா. நீ இப்படியே சொல்லி சொல்லி லேட் பண்ணிடுவேன்,
நானே பண்ணிக்கிறேன். வைத்தீஸ்வரி அது லெஃப்ட் ஹேண்ட் வைத்தீஸ்வரி, ரைட்ல பண்ணிடி. அப்படி தாங்க. வைத்தீஸ்வரி, வைத்தீஸ்வரி, அடி பாவி, என்ன சத்தியம் பண்ண சொல்லிட்டு நீயே சத்தியம் பண்ணிட்டு செத்து போயிட்டியாடி வைத்தீஸ்வரி. நான் என்ன பண்ணுவேன்? எஜமா எஜமா வைத்தீஸ்வரியை ஃபெயில் பண்ண வச்சது இந்த வல்லவரா இருந்தா எஜமா. ஐயோ போட்டு விட்டானே. சாப்பிட வந்துட்டியா? போடா. நான் மன்னிச்சிருப்பா. நான் தான் அவன் பொண்டாட்டிய டீச்சர்கிட்ட சொல்லி ஃபெயில் பண்ண சொன்னேன். ஆனா அந்த படுவாய் விஷத்தெல்லாம் குடிப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. எதமா நீ போட்டதுல உருப்படியான விஷயம் ஒண்ணுதான்டா. ஐயோ என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஏடா சொல்ற? இப்ப நான் வேட்டையை கலந்துடா. பாஸ்தா கட்டுறா, ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ஏய் ஏடா சொல்ற? யாரா அந்த பொண்ணு? இப்ப நான் டான்ஸ் ஆடுறேன், அதை வச்சு கண்டுபிடியா? மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. ஐயா கண்ணு கோமரிய பார்த்தா கெஞ்சும் கண்ணு. கொய்யா கண்ணு ஏன் கொய்யா கண்ணு குளிருக்கு அணைக்கணும் ஒண்ணு கொண்ணு. ஊராம் பொண்ணு நான் ஊராம் பொண்ணு மஞ்சள் தாலி கொடுத்தா மாமன் பொண்ணு. அடி மீனா பொண்ணு மீனா பொண்ணு. இப்போ மீனா மேம், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எஜமான் உங்க படத்தை எடுத்து ஸ்பூஃப் பண்ணி உங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தது அது? ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் மை ஃபிலிம் லைக் திஸ். கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எவ்வளோ அருமையான படம், எவ்வளோ அருமையான கேரக்டர்ஸ். அவங்க வந்து அப்படியே உல்ட்டா அது வந்து, அதாவது ரஜினி சார் எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த கேரக்டர் வேற மாதிரி பண்ணும்போது ஐயோ அப்படின்னு இருந்தது. கோகுல் மேம் நல்லா பண்ணியிருக்கீங்க கோகுல். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அது வரலையா உங்களுக்கு? இல்லை வேணுட்டே சும்மா பண்ணீங்களா? எப்படி? இல்லை மேம், இப்போ துண்டு ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகல. Diya, you were the best part of this whole scene. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த கொஞ்சம் பேசுறது ரொம்ப அழகாக பண்ணீங்க தியா. உங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த இப்படி பண்ணிட்டு போகிறது எல்லாமே, எல்லா விஷயமும் ரொம்ப டீட்டெயிலாக இன்னும் பார்த்தேன் நான். பிகாஸ் என்னோட கேரக்டருங்கும் போது ரொம்ப ஐ வாஸ் லைக் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பட் யூ வேர் ரியலி குட். யூனோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. வல்லவராயன், உங்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த என்ன கல்யாண வீடர் அந்த டயலாக் அடிக்கடி ரிப்பீட் பண்ணும்போது தட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஓவரால் இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி நைஸ். அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸை ரொம்ப நல்லா பண்ணீங்க. இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங். இப்போ நான் வந்து போட ஸ்மைலிஸ் மோஸ்ட்லி மெஜாரிட்டி இல்லை, எல்லாமே தியாக்காக தான். 19 smileys from Meena ma'am. இப்போ ரச்சிதா, எப்படி இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ் எஜமான்? And 24 smileys கொடுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க நீங்க. This is completely for Gokul and Diya. தேங்க்யூ மேம். அல்டிமேட்டா பண்ணீங்க. ஐயோ கொடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறேன். பாவம் மீனா மேம் அப்போல இருந்து ஃபீல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. ரஜினி சார் ஐயோ மீனா இப்படி பேசுறாங்களா அப்படின்ட்டு பாவம் அப்போல இருந்து. ஆனா அதை தவிர்த்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஸ்கிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாட் வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ மேம். நெப்போலியன் கேரக்டர் பண்ணவங்க ரொம்ப நல்லா இருந்தது சார். வெரி நைஸ். தேங்க்யூ சூப்பர். ஜீவா, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? ரஜினி சார் மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஆப்டா தெரியும் எப்படி இருக்கும்னு. அதான் இது வந்து வைத்தீஸ்வரி எந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இருக்கோ இந்த கான்செப்டுக்கு, அது மாதிரி ஒரு ஸ்பூஃபாக ரஜினி சாருடைய இமிட்டேஷன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். அண்ட் இது வந்துட்டு அவருடைய ஸ்டைல் வந்து உண்மையிலே அவருடைய நிறைய மைன்யூட் ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணாங்க. அவருடைய மூமெண்ட்ஸு, நடந்து வர்றது, ஸ்டெப்ஸில் இறங்குறது,
அந்த டைலாக் டெலிவரிலையும் அந்த 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 ட்ரெண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜென்யூனாக சொல்கிறேன், தலைவர் ஸ்டைல் நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 43 ஸ்மைலிஸ் வாங்கியிருக்கீங்க. வெரி குட், கீப் இட் அப், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ மீனா மேம், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க கோகுல் பார்த்து எஜமான்னா ரஜினி சாரோடைய அந்த துண்டை சுத்துறது தான் ரொம்ப ஃபேமஸ். நானா அது அவனுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது இல்லையா? சார் ரஜினி சார் தான் இங்கே இல்லை, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அந்த ஸ்டைல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை நீங்கள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட் மீனா மேம். மீனா மேம், மீனா மேம், மீனா மேம், மீனா மேம். வானவராயன். கந்தவேல் வானவராயன். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். எஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியா ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு டீம் காத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல வந்து ஸ்ரீதர் வந்து ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக தான் வந்தாரு. ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தனால அவரை பெர்மனன்ட் கண்டஸ்டன்ட்டா நாங்க ஆக்கிட்டோம். ஸோ அதுதான் ஒரு உதாரணம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா அதே மாதிரி இந்த மாதிரி ஆடிஷன் வைக்கும் போது நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ வாரம் வாரம் நாங்கள் அதை ஷஃபில் பண்ணி யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ், கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு டீம் காத்துட்டு இருக்காங்க கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ கேன் ஐ ஹேவ் தி டீம்? சக்தி, இந்தா குடிங்க. இதை படிமா. அம்மாக்கு தான் படிக்க தெரியாதேப்பா. அப்பா வரட்டும், அப்பா விட்டு படிக்க சொல்றேன். நாங்க பூஸ்டை குடிங்க. ஆமா, இவர் படிச்சு கிழிக்கிற கிழிக்கு பூஸ்ட் ஒன்று தான் குறைச்சல். என்னங்க ஒழுங்கா ஹோம்ஒர்க்க முடி, அப்புறம் அதை குடி. ஏங்க வந்தது வராதம்மா ஏங்க புள்ள இப்படி திட்டுறீங்க? ஏய் நீ சும்மாடி. நீ இப்படி செல்லம் கொடுத்துதான் அவன் ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக மாட்டான். ஏங்க கவர்மெண்ட்டே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது, எல்லாரையும் பாஸ் போட சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தை இப்போ தானங்க 4ஆம் கிளாஸே படிக்கிறான். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே அவன் நல்லா படித்து எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவான். கிழிப்பான். கவர்மெண்ட்ல வேணா பாஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்கூல்ல இருந்து டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி டிசி வாங்கிக்கணும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாம் இந்த கழுசடினால தான். பொழுதனிக்க படிக்கிற மாதிரி நோட்டை வச்சுட்டு நடிக்கிறான் பாரு. ஒரு மண்ணுக்கு புரோஜனம் நல்ல ஜென்மம் வந்து எனக்கு பிறந்திருக்கீங்க. விடுங்க விடுங்க. டிசி வாங்க சொல்றாங்களா? அப்படி என்னங்க நம்ம புள்ள தப்பு பண்ணிட்டோம்? கணக்குல முட்டை 4 பாடத்துல ஃபெயிலு. ஏதோ பேருக்கு ஒரே ஒரு பாடத்துல மட்டும் பாஸ் ஆயிருக்கான். நாளைக்கு 11 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன்ல எல்லாம் என் முன்னாடி கை கட்டி நிற்பாங்க. இவனால நாளைக்கு நான் கை கட்டி நிற்கணும். இப்படியே அவனை எப்படின்னா கெடு. சக்தி, நீ தான் தினமும் படிக்கிறியேப்பா. அப்பா ஏன்பா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிடுறேன்னு சொல்கிறாரு? அம்மா நான் நல்லாதாம்மா படிக்கிறேன், ஆனால் எழுதையில எல்லாம் மறந்து போயிடுதுமா. கணக்கே வரமாட்டேங்குதுமா. எனக்கு ஸ்கூலுக்கு போவே பிடிக்கல. நானுமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். வாயை மூடுறா. அப்பா முன்னாடி இதெல்லாம் சொல்லிடாத, அவர் உன்னை கொன்னே போட்டுருவாரு. எனக்கு மட்டும் 4 எழுத்து தெரிஞ்சா நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நானே தற்கொலை. அம்மா அம்மா அல்லாதம்மா, இனிமே நான் நல்லா படிக்கிறேம்மா, நீ அல்லாதம்மா.
கெட் இன் மேம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், என் சக்தி எப்படி மேடம் படிக்கிறா? அதை பற்றி பேசத்தானே நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். மேடம் எது வந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்கள். டியூட்டியில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், நான் போகணும். நீங்கள் இப்படி டியூட்டின்னு பிஸியாக இருக்கறனால தான் உங்கள் பையன் படிப்பில் இவ்வளோ வீக்காக இருக்கான். பாடம் கற்றுக் கொடுக்குறது டீச்சர்ஸ் உங்களோட வேலை. அதுக்கு தான் பையனை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூல் சேர்க்கும் போது டொனேஷன் கூட அந்த ஃபீஸ் கொடுன்னு கரெக்டாக வாங்குறீங்களா? சரியாக படிக்காத பசங்க மேலே நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஹலோ, நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் கற்றுத் தரோம். நாங்கள் அன்னன்னைக்கு எடுக்கிற லெசன்ஸை பேரண்ட்ஸ் நீங்கள் தான் அவனுக்கு சொல்லித்தரணும். இந்த கண்டிஷனை முதல்லயே நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ எங்களை தப்பு சொல்கிறது சரி கிடையாதுங்க. மேடம், எனக்கு எழுத படிக்க தெரியாது மேடம். இவரும் வேலைன்னு வீட்டுக்கே வரதில்லை. நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது கரை சேர்க்கணும் மேடம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக டீச்சர்ஸ் வைக்க முடியாதுமா. ஹீ இஸ் வெரி டல். இவனை மாதிரி பசங்க இங்கே படித்தாங்கன்னா படிக்கிற பசங்களும் படிக்க மாட்டாங்க. எங்களுக்கு எங்கள் ஸ்கூலோட ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் சார் நீங்கள் தயவு செய்து டிசியை வாங்கிக்கோங்க சார். பாருங்க மேம், இவனுக்கு சரியாக படிப்பு வரலன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் உங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தோம். அது தெரிஞ்சு தான் நீங்களும் சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ எப்படி சொன்னால் எப்படி? சார், வீணாக பேசி பிரயோஜனம் இல்லை. என்னால் முடிஞ்சது நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் வேறு ஸ்கூல் பாருங்கள். அது வரைக்கும் வேணால் நான் பிரின்ஸிபல் கிட்ட பேசி டிசி கொடுக்காம பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் படிக்கலன்னு பார்த்தா உன் புள்ள உன்னையே மிஞ்சிடுவான் போல இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. மேடம், 4th முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் 4th மட்டும் இங்கே படிக்கட்டும். 5th நான் வேறு ஸ்கூல் பார்த்துக்கிறேன். என்னங்க மேடம், மேடம் அவர் இப்படி தான் மேடம் வெடுக்குன்னு ஏதாவது பேசிடுவார். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க மேடம். இவன்கிட்ட கூட பொறுமையாகவே பேச மாட்டார். எல்லாத்துக்கும் அதட்டல் தான். ஆனால் மேடம், இவன் தினமும் படிக்கிறான் மேடம். ஆனால் ஏன் ஃபெயில் ஆகிறான் தான் தெரிய மாட்டேங்குது மேடம். நீங்கள் மனசு வச்சா இவனை படிக்க வைக்கலாம் மேடம். இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இவனுக்கு படிப்பே சுத்தமாக வரலை. இவன் கவனம் முழுக்க வேறு எங்கேயோ தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறது எதுவுமே இவன் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அதனால் வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணா சார் சொன்ன மாதிரி வேணா நான் 4th பாஸ்போர்ட் கொடுத்துட்றேன். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க. இப்போ தயவு செய்து கிளம்புங்க. சக்தி, நீ கிளாஸ்க்கு போ. சக்தி, மேடம் சொல்கிற மாதிரி நல்லா படிடா. அம்மா மாதிரி ஆயிடாதடா. படி, அழாத. சத்தி நில்லுடா, உன்னை நான் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன். ஏன் இல்லை லேட்டு? என்னடா ஆச்சு, ஏன் டல்லாக இருக்க? நான் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறேன்னு எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவே எங்கள் மிஸ்ஸு கூட்டிகிட்டு வர சொல்லி என்னை ஸ்கூலை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்படி இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டியா? நான் வரமாட்டேன். அப்போ நீ ஆனுவல் டேக்குமே இருக்க மாட்டியா? நான் இருக்க மாட்டேன். அச்சோ, என் பேர் ஆனுவல் டே கொடுக்கும்போது உன் பேரும் சேர்த்து கொடுத்துட்டேனே. என் பேரை எதுக்கு கொடுத்தா? என்னால் பாடத்தை கூட ஒழுங்காக படித்து பாஸ் பண்ண முடியல. எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரு. இதில் ஆனுவல் டேனா நான் என்ன பண்ணுறது? ஏய், அப்படிலாம் சொல்லாதடா. உன் பேரை நான் கொடுத்துட்டேன். எனக்காகவாச்சும் ஆனுவல் டேயில் கலந்துக்கோ ப்ளீஸ்டா. வேணாம், இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது என் தோலை உரிச்சிருவாரு. என்னை விட்டுடு, நான் கலந்துக்கல. ஏய், உங்கள் அப்பா தான் உன்ட்ட சண்டை போட்டால, ஸோ அவர் நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன் எப்படியும் வர மாட்டார். அப்புறம் என்ன? சரி, உனக்காக வேணா நான் கலந்துக்கிறேன். ஏ ஜாலி, சூப்பர். வா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். என்னங்க நம்ம சக்தி ஸ்கூலில் ஆண்டு விழாவாங்க. அங்கே எல்லா அப்பா அம்மாவளும் வருவாங்களாம்.
நம்மளும் போலாங்க. நம்ம சக்தி கூட போட்டியில கலந்துருக்கானாங்க. ஏங்க நம்ம போய் பார்ப்போங்க. ஏண்டி ஸ்கூலில் அசிங்கப்படுத்தி அமிச்சு ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஆண்டு விழாக்கு போகணுமாம்மா? முதல்ல எல்லா சப்ஜெக்டில் பாஸ் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் பெற்றவங்கன்ற முறையில் பெருமையாக போய் ஸ்கூலில் நிற்கலாம். வெக்கமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகணுன்ற. சக்தி அப்பா வரலன்னா என்னடா, அம்மா நான் வரேன். சரியா? இங்க பாரு, சோகமா இருக்காது. சரி சரி. அப்பலாம் அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் தொடக்கம். இன்று நம் பள்ளியின் 66வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட கலெக்டர் மாண்புமிகு திரு மாசானம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்க அப்பா கலெக்டர் உங்க அப்பா வந்திருக்காரு. ஐயோ நந்தினி, எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்ச மீது வானிடு விழுகின்ற போதினம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை அப்படின்னு வள்ளுவர் எப்பயோ சொல்லியிருக்காரு. நீ பயப்படாத. ஐயோ நந்தினி, அது வள்ளுவர்ல, பாரதியார். ஆமால. ஓகே, நீ அவரை மனசுல நினச்சிக்கிற தைரியமா பண்ணிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். சரி, உனக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கேற்க போவது 4th ஸ்டாண்டர்டை சேர்ந்த நந்தினி. லெட்ஸ் வெல்கம் ஹர். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வெடிக்கைய பாட்டு பாடி விதவித அட்டமாடினாலே ஒரு விதை செய் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். அவனடி பண்ண போகிறான். இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்த போகிறான்டி. கலெக்டருக்கு வேற என் மேலே நல்ல மதிப்பு இருக்கு. பக்கம் வரவே கூடாதுன்னு பார்த்தா பந்தோபஸ்து வந்து அத்தனையும் துற நண்பன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். அடுத்ததாக நிகழ்ச்சியில் பங்கேற்க போவது 4th C சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். வகுப்பறையில் என் சிறகுகளை சுருக்கி அமர்ந்திருக்கின்றேன். கரும்பலகை எழுத்துக்களை மனனம் செய்யவே முயற்சிக்கிறேன். பாடப்புத்தகங்கள் மொத்தம் கொம்புகள் கொண்டு அச்சுறுத்துகின்றது. காரணம், நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பாடங்களை அவர்கள் படிக்க மட்டுமே சொல்வதால என்னவோ ஏனோ எனக்கானவை இவ்வுலகில் ஒன்றுமில்லாமல் தோன்றியதால் எனக்கான உலகொன்றை நானே படைத்தேன். அவ்வுலகில் நான் வசிக்கும் வீடும் மறையும் எனக்காக மட்டுமே இருக்கின்றது. அங்கு இருள் என்னை பயமூற்றியதே இல்லை. நான் எழுதும் கவிதைகளை ஒழித்து வைக்கவும் தேவையில்லை. அங்கு காக்கி சட்டை அணிந்த என் தந்தையின் கெடுபிடிகளும் அதட்டி பேசும் கூறலும் இல்லை. வாழ்வில் உருப்பட வாய்ப்பில்லை என்று வசைவுகளும் இல்லை. ஏன் எனக்கென்று வந்து வாய்த்தாய் என்ற ஆசிரியர்கள் சாலிப்பும் இல்லை. அங்கு இருப்பவைகள் எல்லாம் எனக்கானவே. அங்கு யானைகளும் சிறகடித்து பறக்கும். வண்ணத்து பூச்சிகளுடன் கைகோர்த்து நடக்கும். அடிபட்ட தழும்புக்கு தட்டான் வந்து களிம்பிட்டு செல்லும். பாடங்கள் சொல்லித்தர சூப்பர் ஹீரோக்கள் ஆசிரியர்கள் இருப்பார்கள். கடிந்து பேச ஆளில்லை. அதனால் குறைந்த மதிப்பெண்களுக்கும் இடமே இல்லை. கவிதைகளே பாடமாக இருப்பதால் அவ்வுலகத்தில் எனக்கு பயமும் இல்லை. என்றேலும் ஒரு நாள் இவ்வுலகில்
அதனை பெறுவேன். எல்லா நேரமும் இன்புற்றே இருப்பேன், இன்புற்றே இருப்பேன், இன்புற்றே இருப்பேன். அடுத்ததாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நமது கலெக்டர் பரிசு வழங்குவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா குழந்தைகளுமே ரொம்ப அழகா அவங்க திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. இந்த காலத்து குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கே சில நேரம் கொஞ்சம் போராமையா தான் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கவிதை வாசிச்சானே அந்த பையன், சக்திவேல். இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கவிதை எழுதுறது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லை. அவனோட சொல்லாடல்களை எல்லாம் பார்த்து அப்படியே நான் மெய் சிலுத்து போய் உட்கார்ந்துட்டேன். சக்திவேல், கொஞ்சம் இங்க வாப்பா. சரி தம்பி, நீ போட்டிக்காகத்தான் கவிதை எழுதினியா இல்ல இன்னும் நிறைய கவிதை எழுதிருக்கியா? நான் டெய்லியும் நிறைய எழுதுவேன் சார். நிறையனா எவ்வளவு எழுதிருப்ப? தெரியாது சார், நிறையா. இப்ப ஏதாச்சும் கையில வச்சிருக்கியாப்பா? வச்சிருக்கேன் சார், இந்தா கொண்டு வரேன். தாங்க சார். இந்த வயசுல இத்தனை கவிதையா? நம்பவே முடியலப்பா. இவன் இந்த அளவுக்கு கவிதை எழுதுறான்னா கண்டிப்பா அவனோட அப்பா அம்மா அவனுக்கு பெரிய ஊக்குவிப்பா இருந்திருக்கணும். பொழுதனிக்க படிக்கிற மாதிரி நோட்டை வச்சுட்டு நடிக்கிறான் பாரு. ஒரு மண்ணுக்கும் புரோஜனம் நல்ல ஜென்மம் வந்து எனக்கு பிறந்திருக்கீங்க. படிப்பை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்குன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். இல்லைன்னா ஒரு சின்ன பையனால இந்த அளவுக்கு கவிதை எழுத முடியாது. சக்திவேலோட பேரண்ட்ஸ் இங்க இருக்கீங்களா? நம்ம இன்ஸ்பெக்டர் பையனானி, ராஜசேகர் இங்க வாங்க. வெரி குட் ராஜசேகர், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சின்ன வயசுல அவனோட திறமையை ஊக்குவிக்கிற உங்களை மாதிரி பேரண்ட்ஸை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இவ்வளவு நல்லா கவிதை வாசிக்கிற சக்திவேலுக்கு சின்ன பாரதின்னு பேர் சூட்டுறேன். ராஜசேகர், இது உங்களுக்கான கப்பும் தான், வாங்க. சார், உண்மையிலேயே உங்க பாராட்டுக்கு நான் தகுதியானவில்லை சார். இது நாள் வரைக்கும் எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கிறது எனக்கு தெரியாது சார். அவன் ஏதோ எழுதும் போதெல்லாம் கிரிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை அடிச்சேனே தவிர உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கிறது எனக்கு தெரியாது சார். பசங்களை அடித்து வளர்த்தாதான் ஒழுங்காக வளருவாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும் போதும்ன்ட்டு டால்தனமாக இருந்துட்டேன் சார். சாரிடா சார். என் பையனை நான் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவா நான் கண்டிப்பாக இருப்பேன் சார். சாரிப்பா, இனிமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா படிக்கிறேன்ப்பா.
குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பெற்றோர்கள் தான் வெளிக்கொண்டு வரணும். அது ரொம்ப அழகாக டச்சிங்காக எமோஷ்னலாக காமிச்சிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. சூப்பர், வெரி நீட். ரொம்ப இமோஷ்னல் ஆயிட்டாங்க ரச்சிதா. பேசிக்காகவே நான் ரொம்ப எமோஷ்னல், அதில் எமோஷ்னல் ஃபூல்னே சொல்லுவாங்க என்ன எல்லாருமே. இந்த ஸ்கிட் வந்து டைரெக்டாக எனக்கு லிங்க் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் என்னோட சைல்டுஹுட்டும் இதே மாதிரி தான் இருந்தது. அதனால தான் என்னது இது அப்படியே ஒரு வாட்டி ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போன மாதிரி. ஆப்வியஸ்லி நானும் அவ்வளோ தூரம் ஒன்றும் படிக்கலை. ஸோ படிக்காத ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த பையனை மேலே காட்டியிருக்கீங்க. எப்போவுமே சொல்லுவாங்க கிட்ஸுக்கு வந்து பேஸ் அடிப்படையிலேருந்து அந்த சப்போர்ட்டுங்க கொடுக்க வேண்டியது ஒன்லி பேரண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அதை வந்து கிளியராக இப்படி தாங்க இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். ஸோ மீனா மேம், உங்கள் கமெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இமோஷ்னல் ஸ்மைலி கொடுக்கலையே. எஸ், ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை எப்படி ஊக்குவிக்கணும் எதில். ஏன்னா குழந்தைங்கன்னா ஒன்லி படிப்பு மட்டும் கிடையாது. படிப்பு இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ், அது ரெண்டாவது தான் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கே வராங்க. பட் அதை மீறி பல விஷயங்கள் இருக்குது, பல திறமைகள் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம தேடி அதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும், அதை வெளிக்கொண்டு வரணும். அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க இந்த கான்செப்டில். அண்ட் எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஹரிஹரன் அண்ட் சஞ்சனா ஸ்ரீ, ஸோ 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 க்யூட், பியூட்டிஃபுல். ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாக பண்ணீங்க. சஞ்சனா ஸ்ரீ உங்களோட பரதநாட்டியம் அந்த இது பாடிக்கிட்டே பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஏன்னா டிப்பிக்கல் இது உங்களை பார்க்கும்போது எனக்கு நயனிகா தான் ஞாபகம் வந்துச்சுங்க. எஸ்பெஷலி ஹரிஹரன் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கவிதை பேசினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் த டீச்சர் புவனிகா, உங்களோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் உங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி டீச்சர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வருது. பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், பியூட்டிஃபுல் போர்ட்ரேயல் ஆஃப் எவ்ரி கேரக்டர். எல்லா கேரக்டருமே ரொம்ப அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நான் கொடுக்க போகிற ஸ்மைலிஸ் 25. ஜீவா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதாவது நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சமூக அக்கறையோடு எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட் தான் இது. நமக்கு ஒரு விஷயம் வரலைன்னா நமக்கு வரக்கூடாதது தாழ்வு மனப்பான்மை. நமக்கு ஒரு விஷயம் வரலைன்னாலும் நமக்கு வர வேண்டியது தன்னம்பிக்கை. இது பார்க்குற எல்லா மாணவர்களுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஊக்கம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கொடுக்கணும். தயவு செஞ்சு அவங்கள எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நல்ல கான்செப்ட். ஒவ்வொரு எபிசோட்லேயும் இது மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜை ரொம்ப ஹைலைட்டாக எடுத்து பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்து 54 ஸ்மைலிஸ் வாங்கியிருக்கீங்க. வெரி வெரி குட். உங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்பார்ப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு 2 டீம் ப்ளஸ் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 3 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இதில் யாருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அமேசிங் டீம் யாருக்கு போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க கேன் ஹேவ் த ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் our ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ 3 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க. அதில் யாருக்கு பெஸ்ட் போகுது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ராம்ராஜ் ராமெக்ஸ் பனியன்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஸோ பர்ஃபார்மர் ஆஃப் த டே யாருக்கு போகுது? Performer of the day goes to Renija. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு டீமுக்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம். தட் இஸ் யூனிபிக் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு போகுது? 2 டீம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சாரி எஜமான் டீம், இந்த வாட்டி வந்து எங்களை அழ வச்சு எமோஷ்னல் ஆக்கி அவங்க யூனிபிக் பெர்ஃபார்மர் ஆஃப் த டீம் அவங்களுக்கு கொடுக்குறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கம். Put your freaky hands up.
பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க பிரைஸ் தட்டிட்டு போயிட்டாங்களேன்னு மற்ற டீம்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இன்னொரு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு. அதாவது ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் இங்க இருக்கு. யாருக்கு போகுது அப்படின்றது இவங்க தான் சொல்லணும். ஸோ பெஸ்ட் என்டர்டெய்னிங் டீம் ஆஃப் த டே இந்த வாரம் யாருக்கு போகுது? ஜீவா நீங்க சொல்லுங்க. தமிழ் படங்கள்ல இங்கே மறியல் வச்சுட்டு மீசை முறுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு நம்பியாரு கபாலி அப்படி சொன்னோன்னே குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலி காண்டா. ஸோ ஜீவா இன்னைக்கு நீங்க எங்க ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்த ஸ்கிட்ஸ் எல்லாமே உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாரம் வாரம் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்போம். ஸோ ஆடியன்ஸ் கீப் சப்போர்ட்டிங், கீப் என்கரேஜிங். வீல்ஸ் அகேன் நெக்ஸ்ட் வீக். Until then, this is bye from Kiki signing off in Ramraj Romex Manians in Junior Senior powered by Lakshmi Ceramics bringing life to life, Rajkam Builders Homemaker with Trust and Chinese Premium Wear for men and women. See you, good night.